வணக்கம் குட்டீஸ். இன்று ஒரு அழகான கதையை சொல்லப் போகிறேன். கதையின் பெயர் பேராசை பெருநஷ்டம். ஒரு நாள் வேலன் வயலில் உழுது கொண்டிருந்தான். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. 1000 நெற்கதிர்களில் ஒரே ஒரு கதிர் மட்டும் தங்கம் போல மின்னியது. வேலன் ஆச்சரியமடைந்தான். அவன் அருகே சென்று பார்க்க அந்த கதிரிலிருந்து ஒரு தங்க நெல்மணி கீழே விழுந்தது. வேலன் மகிழ்ச்சியில் அந்த தங்கமணியை எடுத்துக்கொண்டான். அவன் வீட்டிற்கு ஓடினான். சாந்தி, நாம் இனி கஷ்டப்பட வேண்டியதில்லை. தினமும் ஒரு தங்கமணி கிடைக்கும். பொறுமையாக இருந்தால் வாழ்நாள் முழுதும் பலன் கிடைக்கும் என்றான். ஆனால் சாந்திக்கு பேராசை வந்தது. ஒரு நாள் ஒன்று வேண்டாம், முழு தங்க நெற்கதிரையும் ஒரே நாளில் அறுத்துக்கொள்ளலாம். உடனே செல்வம் கிடைக்கும் என்றாள். வேலன் தயங்கினான். இது அதிசயம், நிதானம் நல்லது என்றான். ஆனால் சாந்தி கேட்டுக்கொண்டே இருந்தாள். அடுத்த நாள் காலை வேலன் அந்த தங்க நெற்கதிரை அறுத்தான். அறுத்த உடனே அதிசயம் மறைந்தது. அந்த தங்கக் கதிர் சாதாரண காய்ந்த வைக்கோலாக மாறிவிட்டது. வேலனும் சாந்தியும் அதிர்ச்சியடைந்தனர். ஒரே நாளின் பேராசை வாழ்நாள் செல்வத்தை இழக்க வைத்தது. அந்த நாள் முதல் வேலன் மீண்டும் கடினமாக உழைக்கத் தொடங்கினான். கதையின் நீதி: நிலையான உழைப்பே உண்மையான செல்வம். பேராசை பெருநஷ்டம்.